ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா .NETல if else கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ if else அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோடிங் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த கோடிங்கில் ஒரு லாஜிக் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்க. இந்த லாஜிக் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆர் எல்ஸ் இது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் சிம்பிள் சினாரியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இப்போ ஒரு லாகின் ஸ்க்ரீன் இருக்குது சரிங்களா. நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அது அடுத்தது என்ன ஆகணும் அப்படின்னா, அது வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆகணும். விச் மீன்ஸ் எய்தர் டேஷ்போர்ட் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகணும், இல்லை ஒரு ஹோம் பேஜுக்கு மூவ் ஆகணும். எல்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனில் ஒரு எரர் மெசேஜ் பாப்அப் பண்ணணும் ஆர் ஷோ பண்ணணும். கரெக்டுங்களா. நீங்கள் என்ட்ரு பண்ண வேல்யூ வந்து இன்கரெக்டாக இருக்குது, செக் பண்ணுங்கள் அப்படி ஒரு பாப்அப் பண்ணணும். கரெக்டுங்களா. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெரி பேசிக் எக்ஸாம்பிள். ரொம்ப அது ஈஸி தான் கைஸ். நான் செக் எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இஃப் அப்படின்னு போட்டுக்கேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து நானே ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இன்டிஜர் நம்பர் ஓகேங்களா. நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. 10. இப்போ இந்த நம்பர் ஓகேங்களா, நம்பர் 1 அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 20 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஓகே இல்லை ஓகேன்னு பிரிண்ட் பண்ணுங்க. எல்ஸ் நாட் ஓகேன்னு பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது console.read லைன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு அது ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஓகே கேஸ், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இங்கே என்ன வந்திருக்கு, ஹலோ வேர்ட் விட்டுருங்க, நாட் ஓகேன்னு வந்திருக்கு. இது நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன், நாட் ஓகேன்னு வந்திருக்கு. நம்பர் வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு கிரேட்டர் தென் 20 இருந்துச்சு அப்படின்னா ஓகேன்னு வரும், இல்லை அப்படின்னா நாட் ஓகேன்னு வரும். ஓகேங்களா, நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், ரன் பண்ணுறேன், நாட் ஓகேன்னு வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ அதுவே வந்துட்டு ஒரு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன இருக்குது, இந்த நம்பரில் என்ன இருக்கும், நீங்கள் டீபக் பண்ணி பார்த்தா தெரியும். கரெக்டுங்களா. இந்த நம்பரில் என்ன நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், 10ன்னு இருக்குது. 10 கிரேட்டர் தென் 5 கரெக்டுங்களா. 10 கிரேட்டர் தென் 5 நோ. அப்போ நம்மளுக்கு ஓகேன்னு வருது. அப்போ இது இன்கரெக்ட். இப்போ என்ன பண்ணணும், நம்பர் ஓகேங்களா 10 கிரேட்டர் தென் 5 அப்படின்னு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறீங்க. எனி மெசேஜ் ஓகே நாட் ஓகே அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதுவே வந்து இது வந்து டேட்டா டைப் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது வந்து இன்டீஜர் டைப், அதனால் நீங்கள் அப்படியே கொடுத்துட்டீங்க. இதுவே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கோட வேல்யூ என்னது, எஸ்டிஆர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கிட்டு டெஸ்ட்டுன்னு கொடுங்க. ஓகே, டெஸ்ட். இப்போ இந்த எஸ்டிஆர் வேல்யூ ஓகே ஈக்குவல் டெஸ்ட்டாக இருந்தால் ஓகேன்னு பிரிண்ட் பண்ணுறீங்க. இல்லை அப்படின்னா நாட் ஓகேன்னு பிரிண்ட் பண்ணுறீங்க. ஓகே, பை டிஃபால்ட் நம்மளுக்கு என்ன வரும், இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரிங் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கங்க முன்னாடி. ஓகே, நாட் ரெக்கார்டு இல்லைன்னா அப்படி பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங் டெஸ்ட்னு கொடுத்துக்கங்க. சும்மா இது வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான், மாதிரி கொடுத்துக்கங்க. ஓகே, இங்கே பாருங்க டெஸ்ட்டுன்னு இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ டெஸ்ட்டு தான் இருக்குங்களா. கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த பக்கம் இருக்கிறது நம்ம வேல்யூ வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியாச்சு, எஸ்டிஆர் வேல்யூ வந்து அது டெஸ்ட்டான்னு செக் பண்ணுறோம். இருந்துச்சு அப்படின்னா ஓகேன்னு பிரிண்ட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா நாட் ஓகேன்னு பிரிண்ட் பண்ணுறோம் கைஸ். ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறேன், டெஸ்ட் 1 கொடுக்குறேன். ஓகேங்களா.
ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, டெஸ்ட்டுன்னு இருக்கும். ரைட் ஹேண்ட் என்ன இருக்குது, டெஸ்ட் 1ன்னு இருக்குது. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன எக்ஸிக்யூட் ஆகணும், நாட் ஓகேன்னு வரணும் கைஸ். நாட் ஓகேன்னு வருது கரெக்டுங்களா? ஓகே. இது வந்து ஈக்குவல் நீங்கள் செக் பண்ணலாம். நாட் ஈக்குவல்னால் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். நாட் ஈக்குவல் செக் பண்ணலாம். ஓகே.